ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் அரிசி மாவு, கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துக்கோங்க. ஏலக்காய், சர்க்கரை சேர்த்திங்கன்னா தேங்காய் பால் ரெடி. நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இடியாப்பம் பிழியறதில் மாவு சேர்த்துட்டு பிழிஞ்சிக்கலாம். நான் பாப்பாக்காக செய்கிறேன், அதனால் குட்டி குட்டியாக செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இடியாப்பம் ரெடி. பாருங்கள், சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு துருவின தேங்காய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.